ஆடி போற அன்னைக்கு அம்மனுக்கு சாத்துற வளையல் மாலை எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட் வீடியோல ரிப்பனை வச்சு வளையல் மாலை எப்படி செய்யுதுன்னு போட்டிருந்தேன். இந்த வீடியோல த்ரெட்டை வச்சு வளையல் மாலை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல த்ரெட்டை கொஞ்சம் தூரம் விட்டுட்டு வளையல் மாலையை கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இங்கே ரெண்டு பேங்கிளாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு பேங்கிள் கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பேங்கிளை எடுத்து முடிச்சு போட்டுக்கணும். அதுக்கு அடுத்தடுத்து ரெண்டு பேங்கிளாக எடுத்து பூ கட்டுற மாதிரி ஒரு சுற்றி நெருக்கமாக இந்த மாதிரி பேங்கிளை நம்ம கட்டணும். இந்த மாதிரி நெருக்கமாக அடுத்தடுத்து வலையில வச்சு கட்டினதுக்கப்புறம் கடைசியாக உள்ள பேங்கிள்லையும் ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இது பூ கட்டுற மாதிரி தான், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். வளையல் மாலை நியூவாக கட்டுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ரிப்பன் வச்சு பண்ணுற வளையல் மாலையும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.